அவங்க அடுக்குங்க நம்ம பொம்மை முதல்வர் நடிப்பு தலகம் விஜய் அவர்கள்லாம் உச்சத்திலிருந்து வந்தாருன்னு சொல்றதுல நடிப்புல அண்ணாமலை ஆகட்டும் ரங்கராஜ் பாண்டே ஆகட்டும் வேற ஒரு கட்சியை சேர்ந்தவங்க அவங்க நெகட்டிவா பேசாம நெகட்டிவா சொல்லாம அவங்க பாசிட்டிவா ஃபர்ஸ்ட் படத்துல நடிக்கவே தெரியாதுங்க. ஒவ்வொரு விஷயமும் இணுக்கமா கத்துக்கிட்டு உச்சத்துக்கு போயிருக்காரு விஜய் அப்படின்ற மாதிரி இப்ப அரசியல் வந்திருக்காரு. கத்துக்கிட்டுங்க போடுங்க. அவர் வருத்தம் வாழ்த்துக்கள் இருக்காங்களே இதுதான் மனப்பான்மை ஒரிஜினல் அரசியல்வாதிக்கான பேச்சு என்ன. அதே மாதிரி என்ன சொல்றேன்னா விஜய் அவர்கள்லாம் ஸ்டாலின்ஜியோ உதயநிதி ஸ்டாலின்ஜியோ ஆயுஷ் முழுக்க டியூஷன் போனாலும் நடிப்பு கத்துக்க முடியாது. அந்த திறமையான நடிப்பு மட்டுமே பண்ணிட்டு ஊரு உலகத்துக்கு நம்ப வைக்கிற திறமையெல்லாம் திமுக கிட்ட இருக்கு. என்ன கூத்தாடின்னு சொல்றாங்கல்ல, உனக்கு ஒண்ணுமே தெரியாது விஜய், நீ எங்களுக்கு டியூஷன் கத்துனால கத்துக்க முடியாது. நாங்கெல்லாம் அப்ப பறந்து கொட்டப்பட்டவங்க, நீ படத்துல நடிக்கிற அதுல உச்சத்துல போயிருக்கலாம். நாங்கெல்லாம் படத்துல நடிக்கிறேன்னு காமிக்காம ஆட்சி நடத்துறதுலயே படத்தை ஓட்டி எங்க ரீல பயோஸ்கோப் எல்லாம் காமிச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்கோம். அப்ப நீ பெரியவன் நான் பெரியவனா? திமுக தான் பெரியவன், நாங்க தான் தற்கொலை, நீங்க அறிவாளி. என்ன அவங்க பேரு நாடகோஷி இப்ப அறிவாளி, நாங்கெல்லாம் தற்கொலை, நீங்களாம் அறிவாளி பா. 1200க்கு 1720 தான். அதே மாதிரி அனிதா நீட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தடை செய்ய முடியும். அது இல்லாம வாக்குறுதியை கூட்டாங்க சீக்கிரம் எனக்கு தெரியும் இழுக்கிறான் உதயநிதி ஸ்டாலின், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தடை செய்ய முடியும்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிறது பிஜேபி அவங்கதான். அப்ப இவங்க ஓட்டு வாங்கும்போது பிஜேபி தான் இருந்துச்சு. காங்கிரஸ் வந்துச்சுன்னா சந்தேகம் வந்துச்சுன்னா தடை செய்வாங்களாம். அவங்க தடை செய்யறதுக்கு எது தெரியுமா? மேனேஜ்மெண்ட் கோட்டா 7 கோடி 8 கோடி வாங்குறதுக்காக எம்பிபிஎஸ் சீட்ல. இதுக்காக தான் நாடகோஷோட உச்சம். நீட்டவளுக்கு கொடி பிடிக்கிறானுங்க. என்ன அப்பனு மகனும் கொரோனா காலத்துல மூக்குல மாஸ்க் வாயில மாஸ்க் எல்லாத்தையும் போட்டு கருப்பு கொடி கேட்டு டாஸ்மார்க்க க்ளோஸ் பண்ணு எல்லாம் கொரோனா சாடுறாங்க. இப்ப எதிரா போனீங்க எலைட்டா வயசு சொல்றான் மெட்ராஸ்ல ஒரு டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிருக்கலாம். சொல்லுங்கடா அப்பனு மகனும் கொடி பிடிச்சிங்களா? ஏன்னா உங்க ஆட்சி 5 வருஷம் ஆகி போச்சு, முடிஞ்ச போச்சு, போது உங்க சாப்பிட்டோம். ஆண்ட கட்சி போடாதீங்க நம்பி புதுசா வந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி டிவி கட்சி போடுங்க, போட்டு அவங்கள போடுங்க நம்பி. போட்டதுக்கு அப்புறம் தெரியும். இவ்வளவு பேசுறீங்களே பழைய கட்சிக்கும் புது கட்சிக்கும் என்ன கேட்கலாம். பழைய இடத்துல இப்ப மக்களுக்கு கேள்விக்கு கரைச்சாங்க. திமுக பிடிக்க ஒரே வார்த்தை அராஜகத்துக்கு பிடிக்க, அவங்களுக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சது அராஜகம் தான் திமுக. அதை கூட சமாளிச்சிருவாங்க, கேள்வி சமாளிக்க முடியாது. மக்கள் அதுல இறங்கியிருக்காங்க. 5 வருஷமா எங்க போயிருக்கீங்க? அது வீடியோ போட பாருங்க, இந்த வீடியோ முழுசா பாருங்க, தெரியும். மக்கள் இன்னைக்கு கேள்விக்கு கரைச்சிட்டாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரே கேள்விதான். பழைய இடத்துல 5 வருஷமா எங்க போனேன், இப்ப எதுக்கு வரணும் கேட்கற, துரத்தி அடிக்கிறாங்க, அடிச்சு துரத்துறாங்க. கேள்வி கேட்டு துரத்தி அடிக்கிறாங்க. மூச்சு திணறி ஓடுறாங்க, கனிமொழி ஓடுறாங்க, துரத்தி ஓட வைக்கிறாங்க மக்கள். நல்லா கேட்கிறாங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் 23 ஒருவரை பொறுத்த ஜனநாயகத்தை உங்க ஓட்டு விலை மதிக்கத்தக்கது. காசுக்கோ காசு பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. கொடுத்தா பிரச்சனை இல்லை, கேட்டு வாங்காதீங்க. அதுக்காக அந்த கொடுத்ததுக்காக ஓட்டு போடாதீங்க. கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க, சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எப்படி மக்கள் கேள்வி கேட்டு ஆண்ட கட்சியை துரத்துறேன்னு பாருங்க, சரிங்களா? நம்ம இந்த ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.